மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது ஜனநாயகம் திரைப்படம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அவர் சிஎம்மும் ஆயிட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை தராமல் பின்னாடி யார் இருந்தால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கறது, இல்லை சர்டிஃபிகேட் வரப்போகுது, ஒரு முக்கியமான தேதி ஒன்று குறித்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. நிஜமாவே இவ்வளோ நாள் அலைக்கழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? இப்போ தற்போது ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கட்சிகளிலிருந்து இப்போ இந்த கட்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான பிளான் வச்சிருக்காரு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்? மொத்தம் 2 விஷயம். ஜனநாயகன் எந்த தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லுங்கள். தற்போது நடந்துகிட்டு இருக்கிற இந்த சர்ச்சைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத சொல்லுங்கள். ஜனநாயகன் படம் உங்களுக்கு எலெக்ஷன் டே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அது ஆகலை, என்ன காரணங்கிற விஷயங்கள் இருக்குது. நான் பேசியிருக்கேன். அது சம்மந்தமான விஷயங்கள் இப்போ இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ஏன் இப்போ இது வரைக்குமே சென்சார் சர்டிஃபிகேட் தராமல் இருக்காங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் அந்த வீடியோவில் அதை எண்டில் பேசுகிறேன், நீங்கள் பாருங்கள். அதற்கு முன்பாக நீங்கள் கேட்டீங்க, இப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து தாவைக்கால சேர்றாங்க ஒருத்தரா, நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. இப்போ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக எந்த கட்சியிலிருந்து யார் மாற்றுக் கட்சிக்கு போய் சேரலை, முக்கியமாக அதை எடுத்துங்க. கடந்த முறை அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் மதிப்பு இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் அதற்கிடையில் இபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுமே தர்ம யுத்தம் நடந்து எவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் ஓரங்கட்டுங்கிறதுக்காகவே தூக்கி அடிக்கப்பட்டு இபிஎஸ் அவர்கள் இந்த முதலமைச்சராக உட்காந்து அந்த ஒரு 5 வருட ஆட்சியை பண்ணாங்க. அப்போ தான் அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. திரும்பி எல்லாருடைய முயற்சியில் கூட்டு சேர்றாங்க. திரும்பி தூக்கி அடிக்கப்படுறாரு. வேறு வழியே இல்லை. இப்போ திராவிட முன்னேற்றத்தில் போய் சேர்ந்தார். இப்போ எம்எல்ஏ ஜெயிச்சு இப்போ நிற்கிறார். இதவே நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? முதல்ல அதிமுக உருவானது காரணம் யார், எம்ஜிஆர் அவர்கள் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, அதில் இருந்து ஜெயலலிதா அம்மையாரை நம்பிக்கையின் பேரில் அதிமுக முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போகிறாங்க. அவரே இன்னைக்கு இந்த டிஎம்கேல போய் சேர்ந்து இன்றைக்கு அவருடைய கூட்டணியில் எம்எல்ஏவாக இருக்கார். அப்போது நேற்று ஒரு கூட்டணியில் இருப்பவர்கள் ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க தாறுமாறா. அடுத்த சட்டசபை எலெக்ஷன் அவரோட சேரும்போது இவர்கள் இருக்கிறவங்கள பேசுகிறாங்க. இது நிறைய நடந்துட்டு ஒரு நிகழ்ச்சி இது. ஆனால் அதெல்லாம் தவிர்த்து இப்போது விஜய் அவர்கள் தமிழக மக்களுடைய பேராதரோடு 108 இடங்களை கைப்பற்றினார். நியாயப்படி பார்த்தோம்னா யாருக்கு அது மெஜாரிட்டிங்கிறது ஒரு 10% கம்மியாக இருக்குது. பெரும்பான்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா டிஎம்கே அண்ணாடிஎம்கே 2 பேருக்குமே கிடைக்கல. மக்கள் ஆதரவு விஜய்க்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முதன்மை கோரிக்கை அவரை தான் சொல்லணும், கூப்பிடணும். பட் அவர் 3 முறை கவர்னர்களை சந்திக்கிறார். சட்டசபையில் தான் நீங்கள் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அதுதான் வரைக்கும் நடந்திருக்கு. ஏற்கனவே கர்நாடகா நடந்த விஷயத்தை கோர்ட்டு உத்தரவும் அதுதான். ஆனால் இங்கு விஜய் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு இப்போவே நீங்கள் மெஜாரிட்டியை காமிங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அப்படின்னு ஆளுநர் மலையிலிருந்து ஒரு தகவல் விஜய் அவர்கள் போகும்போது 3 முறை சந்திக்க போய் தோல்வியோட திரும்பி வந்தார். பின்னாடி யார் வேலை பார்க்குறா? அது பின்னாடி ஒரு கட்டம் கட்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்கு. இது தெரியல ஆரம்பத்தில். ஆனால் இப்போ தான் காங்கிரஸோட நிர்வாகி மாணிக் தாகூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது 4 மணிக்கே வேறு மாதிரி கூட்டணி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்கிற விஷயத்தை இப்போ உடைக்கிறாங்க. அப்போது இது விஜய் அவர்களுக்கும் தகவல் வரல, மற்றவர்கள் தகவல் வரல, மக்களுக்கும் போல. ஆனால் என்னன்னு பார்க்கும்போது 5ஆம் தேதி பரபரப்பாக இருக்குது, 6ஆம் தேதி பரபரப்பு. என்ன காரணங்கும் போது தான் அப்படியே அந்த நியூஸே பிளாஸ்ட் ஆகுது. மக்களே ரொம்ப ஆச்சரியக்குறியாகிறாங்க. எல்லா பேருமே திகைச்சு பார்க்குறாங்க. இங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதான் அதிமுக எப்படி உருவாச்சுன்னு. இப்போ எதிரும் புதிருமாக இருந்தவர்கள், கீரியுமாக இருந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தி அதிமுகவை இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சருக்கான வேலைகள் போயிட்டு இருக்கிற விஷயம் இப்போ தகவல் வருது. இன்னும் அதிர்ச்சிக்குள்ளான செய்தி இது. அப்போது இங்கே விஜய் அவர்களே முதலமைச்சராக்குவதற்கு கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டுமே பிரிந்த அந்த 2 கட்சியிலையுமே ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை பண்ண நினைக்கும் போதும் இது அதிர்ச்சிக்குள்ளாது விஜய் அவர்களுக்கு தகவல் போகுது. அப்போ அவர் அது இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது ஒரு எமோஷனல் மனிதருக்காகமா ஆகுதா, கோவரமாக வராதா? மக்கள் 108 சீட்டை கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சட்டசபையில் மெஜாரிட்டி நிரூபிக்கிறேன், பண்ண முடியலன்னா 17 பேர் முடிவு பண்ணுங்கிறதா நடைமுறை சாத்தியம். பட் இங்கே அது தவிர்க்கப்படுது. இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுது. அதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, 10ஆம் தேதி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த தேதி முடிவடைய போகுது. 5 வருடைய ஆட்சி காலம் முடிய போகுது. அதாவது இந்த 19ஆம் தேதிக்குள்ள இரவுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணி சொன்னால் 11ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக குடியரசுத் தலைவர் ஆட்சி போயிடும்.
இங்கே தான் சூழ்நிலை அப்படி கரண்ட் மாதிரி தீயா பறக்குது, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபயர் ஆகிட்டே இருக்கு. கவர்னர் வேற 7 மணி ஃப்ளைட்டுக்கு இங்கே அவர் கேரளா போகிறதா முடிவு பண்ணுறாரு. போயிட்டானே எப்போ வருவான்னு தெரியாது. விசிக அவர்களுடைய அந்த கூட்டணி அழைப்பு ஆதரவுங்கிறது வந்து வராமே இருக்க. பட் இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா முதன்முறையாக இப்படி சந்தர்ப்பம் போகுது, உள்கட்சியில் நடக்குது. என்னடா இது இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு விஜய் அவர்கள் முதலமைச்சராக்க முடியாதுன்ற சூழ்நிலை வரும்போது தான் முதன்முறையாக காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரிவிக்க வர்றாங்க. அப்போ தான் விஜய் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரிய வருது. அப்போது 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடக்கணும், தாவேக்காவுடைய ஆட்சி விஜய் முதலமைச்சர் நடக்கணுங்கிறது ஒவ்வொருத்தருடைய எண்ணம் உருவாகுது. அப்போ தான் மிகப்பெரிய கூட்டணியில் இருந்த மிக பிரபலமானவர்கள் சிபிஐ சிபிஎம் வந்து ஆதரவு தெரிவிக்க வெளில வர்றாங்க. விஜய் அவர்களுக்கு தான் நியாயமான முறையில் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். இந்த கட்சி 108 சீட்டு மக்கள் கொடுத்துட்டாங்க, 5 வருடம் ஆட்சியை நடத்துறதுக்கு நம்ம ஆதரவு தரணும்னு சொல்லி வெளியில் ஆதரவு தரது மாதிரி 2 பேரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி விசிக அவர்களுடைய முடிவு. ஐஎம்எல் மட்டும் கொஞ்சம் இருந்தாங்க வெளியில். பட் காங்கிரஸ் வந்தாச்சு, சிபிஐ சிபிஎம் வந்தாச்சு. மெஜாரிட்டி நிரூபிக்க ஒரு 2 சீட் தேவைப்படுது. அப்போ விசிக அவர்கள் வரும், ஐயுஎம்எல் வருவாங்களா? அப்படிங்கும்போது இங்கே இந்த பேச்சுவார்த்தை ஒன்று போகுது பார்த்தீங்களா, விஜயை முதலமைச்சராக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கட்சிகள் வந்து ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே முதலமைச்சர் வேட்பாளராக இன்னொரு நபர் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் பேசப்படும் போது தான் அங்கே வந்து அண்ணாடிஎம்கேல உடன்பாடு ஏற்படல. அங்கே தான் ஒரு சிக்கல் உருவாகுது. இதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது இப்போ தான் காங்கிரஸ் வாயில் வந்து பேசின விஷயங்கள், சிவி சண்முகம் அவர்கள் பேசின விஷயம், இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நபர் வரக்கூடாதுங்கிறது இவளுடைய எண்ணங்கும் போது தான் டோட்டலாக பேச்சுவார்த்தையை உடையுது. இறுதி கட்டமாக தான் விசிக அவர்களுடைய அந்த 10ஆம் தேதி அன்னைக்கு தான் 9ஆம் தேதி அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவு தெரிவிக்கப்படுது, மெஜாரிட்டி வருது. ஸோ விஜய் முதலமைச்சராக ஆளுநர்கிட்ட போய் நிறைய கடிதம் கொடுக்கப்பட்டு அவர் கேரளா ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி 10ஆம் தேதி காலையில் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இப்போது ஸோ இது ஒரு பக்கம். அப்புறம் ஐஎம்எல் உள்ளே வந்துட்டாங்க. இப்போது கூட்டணி ஆட்சியை உருவாக்கியிருக்கார் விஜய் அவர்கள், எல்லாத்துக்கும் அமைச்சரை போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ என்ன ஒரு விஷயம் இந்த இடையில போயிட்டு இருக்கு அப்படின்னா, தாவைக்கவுடைய ஆட்சி 3 மாத காலம் தான் நடக்கும், அதிகபட்சம் 6 மாத காலம் தான் நடக்கும், அதற்கு இடையில நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிற அளவுக்கு பேச்சுகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாருடைய பார்வையுமே பார்த்தா 5 வருட ஆட்சி நடக்கணும், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தல் வந்துடக்கூடாது, சிறப்பாக தான் இருக்கின்றது மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பேசப்பட்ட ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் குறிப்பாக 3 மாதம் தான் அவருடைய ஆட்சி, 6 மாதம் ஒரு ஆட்சி அப்படிங்கிற தகவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் ஒரு மனிதருக்கு? அப்போ இவங்க பின்னாடி இருந்து ஏதோ வேலை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எந்த நேரத்திலையும் வந்து கமுக்கிறதுக்கான ஒரு வேலைகள் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் போல தெரியுது. அப்படிங்கும்போது ஆனால் இங்கே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மீண்டும் சொல்லிக்கிறேன், கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குறதா நிலைப்பாட்டில் இருக்காது, மாற்று கருத்தே இல்லை. 5 வருடம் தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்த இந்த 5 பேருக்குமே தன்னுடைய கட்சியில் எப்பவுமே இடம் இருக்குது, அமைச்சர் இடம் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை, அதை தெளிவுபடுத்திக்கிறேன். பட் அதுவும் அவர்கள் சொல்கிறது அதே தான், எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குது விஜய் அவர்களுக்கு, அதில் பின்வாங்க மாட்டேன்னு அவருடைய கருத்தும் அது. ஆனால் இங்கே எப்படி போகுது அப்படின்னா, இப்போ இன்னும் வந்து 112 சீட்டு மெஜாரிட்டிக்கு 107 தான் இருக்குது, இன்னொரு 11 சீட் தேவைப்படுது. அப்போது இவர் வந்து யாரையும் வாங்கலாம் கூப்பிட கிடையாது. பட் இங்கே விஜய் அவர்களுடைய அந்த ஆட்சியும் இன்றைக்கு அரசியல் களத்தை மாற்றினவரும் அரசியலை வந்து இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரும் நாளை அரசியல் இதுதான் அப்படிங்கிறத எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க மற்ற கட்சி. இந்த கட்சி தான் இருக்க போகுது. எஸ், தொடர்ந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுனால வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது, நீ மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வர்றவர்களை வந்து அரவணைத்து கொண்டு அவர்களுடைய செயல் ஈடுபடுறதுக்கு விஜய் அவர்கள் உடன்பாடு கிடையாது, சேர்த்து கொள்கிறார். எப்படி சேர்த்துக்கொள்ளனா, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, நிலைப்பாடு இருக்குது, எங்களுக்கு ஒரு என்னென்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, நாங்கள் மக்கள்கிட்ட சொன்னது இதுதான், நேர்மையான ஆட்சி, மக்கள் சேவகன் நாங்கள், உங்களுடைய வேலையாட்கள் நாங்கள். அப்போது இங்கே மக்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும் தவிர இந்த ஊழல் நடைபெறக்கூடாது, ஏமாற்று வேலை இருக்கக்கூடாதுங்கிற மிகப்பெரிய ஒரு அடிப்படையுடைய கொள்கையை வச்சு தான் அவர்களுடைய நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி தான் சேர்க்குறாங்க. இப்போ நீ யார் வந்தாலுமே தாவக்கருடைய கதவு திறந்திருக்கு, ஏற்கனவே சொன்னதான் அவர், அதனால் வரவேற்கிறார். இது உண்மையிலேயே வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அப்போது அங்கே ஏற்கனவே அந்த கட்சியில் வந்து ஏற்கனவே சொன்னது 2 பேர் தான் போட்டுன்னு டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டார். 3ஆவதாக தள்ளப்பட்ட அண்ணாடிஎம்கே வந்து இப்பொழுது வந்து அங்கே ஏற்கனவே உட்கட்சி போஸ்டல் நிறையா வந்துருச்சு, நிறையா விஷயங்கள் நடந்தது. சிவி சண்முகம் அவர் சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அண்ணாடிஎம்கேல கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து பேசுனாங்க,
இங்கே இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை, நாங்கள் சேர்த்துங்க மிகப்பெரிய ஒரு அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும்னு சொன்னோம். கேட்கல போது அங்கே உட்கட்சி பூசல ஆரம்பிச்சாச்சு. அதன் விளைவாக தான் அங்கே நிலைப்பாடு சரியில்லை. ஸோ தனிநபர் அவருடைய முடிவு தடாலடியாக இருக்கிறனால தான் வெளியில் வரணும்னு சொல்லி அவர்களுடைய நிலைப்பாடு. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் போது தான் ஒரு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப்பட்டது. இது யார் சொல்லி செய்யலை, அவர்களும் செய்கிறாங்க. உடனே இங்கே எல்லா பேரும் குதிரை பரம்ன்றாங்க. குதிரை பரம்னா யானை பரம்னா விருப்பப்பட்டு வர்றாங்க, அங்கே இஷ்டம் இல்லைங்கிறாங்க. அப்போ எனக்கு இங்கே பிடிக்குதுன்றாங்க. அதை தான் நீங்கள் பார்க்கணும். நல்ல விஷயங்கள் எவ்வளோ நடந்துருக்குது 20 நாளாக, அதை பேசலை. கேள்விகள் கேட்கணுங்கிறதுக்காக மற்ற விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு எல்லா கட்சிகள் சார்ந்தவர்களும். ஸோ இவர்கள் வர்றதை வாங்கன்றாங்க. பட் எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவர் ஏன் சேர்க்கிறாரு அப்படின்னா, இவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க 6 மாசத்துக்கு இருக்காது 6 மாசத்துக்கு இருக்காதுன்னா, அப்போ ஏதோ ஒரு கட்சியில நீங்க ஏதோ ஒன்று பின்னாடி பண்ண போறீங்க. அப்ப பெரும்பான்மையான ஆட்கள் நாங்க வச்சுட்டோம்னா அதுக்கு பாசிபிலிட்டி வராது. இல்லை, அதுதான் இப்போ இந்த ஆதரவும் இதுவும் எல்லாமே இருக்கு, எவ்ரிதிங் ஓகே. பட் ஆனாலும் நமக்குன்னு ஒரு வெயிட் வேணும் இல்லையா? அப்போது இவர் தானே எதுவுமே பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக சேரும் போது 3 எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணி வந்துட்டாங்க. இன்னொரு எம்எல்ஏ இசைக்கு சுப்பியா அவர்களும் ரிசைன் பண்ணிட்டு சேர்த்தால் 4 பேர் வந்துட்டாங்க. இதற்கு இடையில இப்போ 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ வெற்றி பெற்றவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசுகிற நேரத்திலும் நல்ல முடிவு வரலாம். அவர்களையும் வரவேற்கிறதுக்கு தயாராக தான் இருக்குது தாவேக்கா. அதன் சார்பாக நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ராதாவர்ஜனா பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. 90% பேர் அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு உடச்சிட்டார் அவர். அப்போது இங்கே விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, மக்கள் செல்வாக்குள்ளவர். மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்களே அம்மையார் அவர்களே பார்த்தது மாதிரி நாங்கள் விஜய் அவர்களை பார்க்குறோன்னு சொன்னாங்க வெளிப்படையாக. இப்போ இதுதான் தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணதெல்லாம் நீங்கள் ஓரங்கட்டி வச்சுருங்க. இது ஒரு பக்கம். இனிமேல் நடக்க போகிறது இன்றைக்கி என்ன நடக்குது நாளைக்கு நடக்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். வந்ததுக்கு பிறகு சிறப்பான முறையில் செயல்பட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதன் விளைவாக தான் இப்போது அங்கே நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் ஐயா கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உடைச்சிட்டு இன்னைக்கு சென்றார். 2 கோடி பேர் இருந்தாங்க நம்ம அண்ணாடிஎம்கேல, இன்னைக்கு செதறி சின்ன பணம் போய் கிடக்குது. நிலைப்பாடு சரியில்லை, தலைமை சரியில்லைன்னு தான் அவர் வர்றாங்க. அதிமுகவுடைய தொழிற்சங்க தலைவர் இந்த கமலக்கண்ணன் அவர்கள் நேற்று சேர்ந்துட்டாங்க. நிறைய பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் வர்றாங்க. மயிலாப்பூருடைய இந்த வெற்றி பெற்ற நம்மளுடைய இந்த நடராஜன் ஐயா கூட சேர்ந்துட்டாங்க. இங்கே இல்லை, எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் தினமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது நீங்கள் அந்த பனையூர் எந்நேரமும் அந்த இடத்துல கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. இவங்க சீனியர் வர்றாங்க ஜூனியர் வர்றாங்கலாம் விட்டுருங்க. அந்த கட்சியில் இருக்கிற பல கட்சியில் சேர்ந்தவங்களே தினமும் பனையூருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அந்த நிர்வாகிகள், சாதாரணமான தொண்டர்கள் உட்பட இப்பொழுது அமைச்சர் இப்போ வெற்றி பெற்ற எம்எல்ஏ கூட நிறைய பேர் வர்றாங்க. எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறாங்க. பட் இதுதான் அரசியல். நீ அரசியலில் இதுதான் அரசியல் பண்ண முடியும். நீ வந்தவர்களை வெளில போன்னு சொல்ல முடியாதுங்க. தானாக அன்பு செலுத்த வரவங்களை நீ எப்படி வேணான்னு சொல்லுவீங்க? பட் இங்கே இவருக்கு இன்னொரு 18 சீட் தேவைப்படுது. அங்கே ரிசைன்மெண்ட்டு வர்றவங்களை வேறு கட்சியிலேருந்து கூப்பிடல, ரிசைன்மெண்ட்டு வர்றாங்க. மேபி ஒரு வேளை எல்லா பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த இடைத்தேர்தலும் நிற்க வச்சு வெற்றி பெற்றாலும் விசில் சின்னத்தில் தான் நிற்க வைப்பாங்க. தாவேக்காவுடைய அடிப்படை உறுப்பினராக தான் மாறுவாங்க அவங்க. அந்த ஸ்டாம்ப்பு தான் இருக்கும். முன்னே இருக்கிற ஸ்டாம்பு எரேஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ ஒரு 12 சீட்டு வரைக்கும் வந்ததுன்னா இப்போ நம்மக்கிட்ட 118 119 பேர் தாவேக்காவில் இருக்கான்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ரொம்ப வரும். மற்றவர்கள் இந்த 3 மாதம் 6 மாதம் ஆட்சிங்கிற அளவுக்கு இந்த நிலைப்பாடு மாறும். அதற்காக தான் இப்போ சேர்த்துட்டு இருக்காங்க. தவிர இங்கே குதிரை பேரம் இல்லை, நீங்கள் வாங்கன்னு இழுக்கலை, கட்சியை உடைக்கலை, தானாக வருகிறார்கள். வர்றவர் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறாங்க. இதுதான் விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் முன்பு சொன்ன விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான் சார். அதான் நம்ம பொறுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாவேக்கா மட்டுமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக 118 மேலே இருக்கும். கூட்டணி கட்சி இல்லாமலே விஜய் அவர்கள் தாவேக்கா கட்சி மட்டுமே ஒரு 118 120 இருக்குதுன்னா, இதுக்கப்புறம் நம்ம கவலையே இல்லாமல் 5 வருஷம் ஆட்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சிகள் பார்த்தீங்கன்னா தயவு இருந்தால்தான் பண்ண முடியும். அந்த கூட்டணி ஆட்சியை வெளியே வந்துடும் சொல்கிறவங்களுக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு அதனால தான் கோவமாக பேசுகிறாங்க உங்களுக்கு. என்னடா தாவேக்கா ஸ்ட்ரென்த் ஆகுது, நம்ம விஜய் கிட்டேருந்து இது எதிர்பார்க்கலையே. இவருக்கு அரசியல் தெரியாதுங்க, இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் இப்போது இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் நடக்கிறத பார்த்து தான் இவங்க சொல்கிறாங்கிறது க்ளீனாகவே தெரியுது நம்மளுக்கு. ஏன்னா ஆதரவு கொடுத்தவர்கள் நிலைப்பாடு சரியாக இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. இவரும் அதை விரும்புகிறார். ஆனால் தனக்கு ஒரு வேல்யூ வேணும், மெஜாரிட்டி வேணும் இல்லையா? அதை தக்க வச்சுட்டு வர்றவர்கள் கூப்பிட்றாங்க. இடைத்தேர்தல் 6 மாதத்தில் வரப்போகுது. விசில் சின்னத்தில் வெற்றி பெற்று அவ்வளோதான். அன்றைக்கி மக்கள் தீர்ப்பு என்ன இருக்கிறது அன்றைக்கி முடிவு பண்ணிக்கலாம் நம்ம, அவ்வளோதான் இல்லையா? அன்றைக்கு மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல வரும்போது அன்றைக்கு விசில் சின்னத்தில் நின்று ஜெயிக்கும் போது தாவேக்காவுக்கு ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கும்.
அப்போ நம்ம தைரியமாக செயல்பாடுகள் இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்ங்கிற அந்த ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு வருகிறவர்களை சேர்த்துக்கொள்கிறார்கள். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்படி வர்றவங்களை சேர்த்துக்கிறாங்களா என்ன, நீங்கள் கன்ஃபியூஷன் ஆவானா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கும். அதனால தான் நாங்கள் இதை விளக்கணும். கண்டிப்பாக சார். இல்லை அவங்களுக்கு புரியும் சார், நடக்கிற நிலவரங்கள் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவருடைய அரசியல் தொண்டர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தவறான செய்திகளை இங்கே வந்து பரப்பிட்டு இருக்காங்க பாருங்க, அதை கேட்டு நீங்கள் வந்து யோசிக்க வரதான் செய்யும், விமர்சனங்கள் வரதான் செய்யும். நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கங்க, கடந்து போக பாருங்க, எது கரெக்டுன்றதை முடிவு பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை டிவிக்கும் விஜய் அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கன்னு தான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நடந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளிவராமல் தடுத்ததுக்கும் அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு ஏற விடாமல் தடுத்ததும் ரெண்டுமே ஒரே குரூப் பண்ண வேலை தான் சார். இதுக்கு பின்னாடி இந்த வேலை நடந்தது, ஆனால் நம்ம பார்வை வேறு ஒரு இடத்துல இருந்தது. இதுக்கு பின்னாடி எல்லா குரூப்பும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா? தாங்க இப்போது அதாவது தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து ஜனநாயக படத்தினுடைய வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்து பிளான் பண்ணி போனது தான். இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சாச்சு, அவனுடைய வேலையில் போது அதோடு சேர்ந்து ஜனநாயக படத்தை ஷூட்டிங்கும் பண்ணிகிட்டே இருந்தார். அதை ஜனவரி 9 படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு மேட்ரு போகுது. அதுக்கு முன்னாடி வந்து படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது தான் தெரிக்க விட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. அதில் தான் தாறுமாறான சாட்டை எடுத்து அடிக்கிறது அரசியல் டைலாக் பார்த்தீங்கன்னா பிரமாதம் இருந்துச்சு. அதை எல்லாருடைய பறையும் அந்த ட்ரெயில் பார்த்து இப்போ தான் யோசனை வருது, இந்த படம் வேறு லெவலில் போகுது. இவங்க ஜனவரி 9 ரிலீஸ்ன்னு ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டாங்க, சென்னையில் பார்க்குறதுக்கு வர்றாங்க. ஓகே, 9 ரிலீஸ் ஆகிடுங்கும் போது தான் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டு படமே. அந்த படம் டேட் மாறி 14 போது திரும்பி 10 வருது, ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணாங்க மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஜனநாயக படம் வந்துடும், அந்த படம் மோத போகுது, எந்த படம் வருது எது ரிலீஸாக மக்கள் மத்தியில் சிலர்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு நெருங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா டேட் நெருங்குது, வேறொரு படம் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை. காரணம் சர்டிஃபிகேட் தரப்படவில்லை. அங்கே தான் வந்து சென்சார் போர்டு அதில் பார்த்து திடீர்னு வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்த பேரில் பண்ண முடியலன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாச்சு எல்லாருக்குமே. வேற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகலைங்கிறது வேற ஒரு தகவல் விட்டுருவாங்க. அதுக்கு மட்டும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு இழுத்தடிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் தான் ரிவைசிங் கம்பெனியில் தான் வாங்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் ரெண்டுமே நெருக்கடி கொடுக்கப்பட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன். அப்போ மக்களுக்கு டவுட் வந்துச்சு, அவர் தானே செய்யும் உங்களுக்கு, ஏன்னா இதுலையும் பிரச்சனை அதுலேயும் பிரச்சனை இருக்குன்றீங்க. ஸோ இதுவும் இந்த ரிவைசிங் கமிட்டி போகிறீங்க, அதுவும் ரிவைசிங் கமிட்டி போகிறது மாதிரி ஒரு பிளான் போது அப்போ அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இங்கே இது ரிலீஸ் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு தாட்ஸ் உருவாகுது. அப்போ விஜய் பி டீம் இல்லைங்கிறது அங்கேயே தெரிஞ்சு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது. இல்லைனா அவர் தான் ஏற்கனவே போனது வந்து தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பி டீம் இருக்காரு, மறைமுகமாக செயல்படுறாருங்கிற விஷயம் நிறைய கட்சி சார்பாக பேசப்பட்டு இருக்கு. அவர் நினச்சிருந்தாருன்னா ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா சர்டிஃபிகேட் உடனே வந்திருக்குங்க, பிரச்சனையே இல்லை, படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. அது போக தான் தெரிய வந்தது எல்லாருக்குமே. அப்போ ஜனவரி 1 படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகலை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர்கள் படத்தை எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கு கேஸ் போனது. அவங்க அங்கே போனதுக்கப்புறம் இழுத்தடிக்கப்படுது. ரிவைசிங் கமிட்டி பார்த்தே அவன்ற சூழ்நிலை. சரி பரவாயில்லன்னு ஒத்துக்கிறாங்க, ரிவைசிங் கமிட்டிக்கு போய் ரிவைசிங் கமிட்டி பார்க்குறாங்க. எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கூட்டம் நெருங்குது. ஒரு 20 நாளைக்குள்ளே பார்க்க வேண்டிய படத்தை ஜனவரி 9 பிப்ரவரி ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. உங்களுக்கு மார்ச் மாதம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏப்ரல் 23 தேர்தலுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் படம் பார்க்குறாங்க. படம் பார்க்கும்போது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே 2 ரிவைசிங் கமிட்டி பார்த்தாச்சு, அவர்கள் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட் வரும்னு எதிர்பார்த்தாங்க, அப்போது சர்டிஃபிகேட் வரல. திடீர்னு பார்த்தோம்னா தேர்தல் அதிகாரிகள் பார்த்து இது என்ஓசி கொடுத்தா தான் நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே பிரேக். இப்போ ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு முன்பாக ஜனநாயக படம் வந்தால் மக்கள் மத்தியில் போய் பயங்கர ரீச் ஆகும், விஜயோடைய இந்த வாய்ஸ் எடுபடும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் மிகப்பெரிய எளிதான வெற்றியை பெறுவார்கள் தான் இந்த பிரேக் பண்ணிகிட்டே வந்தாங்க. இதற்கு வந்து யார் யார் செயல்பட்டார்கள் சர்டிஃபிகேட் வரக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். அது படத்தை கொண்டே வரக்கூடாதுன்ட்டு தேர்தல் தேதி வருது, வந்து நெருங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து இணையதளத்தில் லீக் அவுட் பண்ணுறாங்க. இது எதிர்பார்க்காத அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகி வெளிநாட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நெட்டில். இது மிகப்பெரிய பேரடியாக இறங்குது. அப்போ இது பண்ணியாச்சுன்னா விஜயோட மவுஸ் இறங்கிரும்னு பார்த்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவருடைய மவுஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த செய்திகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிற ஒரு தகவல் வருது. ஏன்னா இப்போ லீகல் விஷயத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னா மேற்படி சில கேள்விகள்லாம் வரும், நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும் நமக்கு அதை. அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிந்த வரைக்குமே அடுத்த வாரம் வந்து சர்டிஃபிகேட் தரதுக்கான ஒரு வேலைகள் நடைபெற்றிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்காது. அப்போது இது வந்து கிடைக்கும். ஏன்னா இது சம்மந்தமாக தான் அந்த கேவின் தயாரிப்பினர் வந்து நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு விஷயத்தை ஒரு பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ
இந்த சர்டிஃபிகேட் அடுத்த வாரம் வந்து கிடைக்க பெற்ற உடனே அவர்கள் எப்போ பண்ணலாம் என்ன செய்யுன்ற ஒரு தகவலும் எனக்கு வந்திருக்காது. ஏன்னா இதுக்கு இடையில இந்த லீக்கான விஷயத்தை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதே தான் இருக்குன்றத விட சில பேர் கருத்துக்கள் கிடையாது, நிறைய ரீஎடிட்டிங் பண்ணியிருக்கா ஒரு விஷயம் வந்து எனக்கு. நீங்கள் இந்த டோனே மாறும், உங்களுக்கு படம் பார்க்கும்போது வேறு கலர்லேயே இருக்கும் உங்களுக்கு அதை. ஸோ இப்போ இந்த மக்கள் மத்தியில் இந்த படம் ஆஃப்டர் இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் செல்வாக்க பெறுங்கிற நோக்கத்தில் தான் இது வரைக்குமே இழுத்தடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தவிர்த்து இப்போ அடுத்த வாரம் வரக்கூடிய ஒரு நல்ல செய்தியும் எனக்கு வந்திருக்கு. எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தயாரிப்பினர் வந்து கொஞ்சம் சைலண்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே டேட்டு கொடுத்தா பிரச்சனையாச்சு. நல்லா சர்ப்ரைஸாக ஆடியன்ஸ் நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. நாம் தான் சொல்லிக்கிறோம். இப்போ என்னோட வந்து முதல் முறையாக சொல்ல நினச்சோம்னா விஜய் அவர்களுடைய பிறந்தநாளான ஜூன் 22 வர்றதுக்கான மிகப்பெரிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்லிக்கிட்டு விரும்புகிறேன். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லா மீடியாலையுமே சோஷியல் மீடியாலையுமே ஜனநாயகன் படம் சென்சார் கிடைச்சாச்சு, இது ரிலீஸாக போன்ற முக்கியமான செய்தியில் தான் ஹைலைட்டாக வரும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை கண்டிப்பாக ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த படம் எப்போ வந்தாலுமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், அந்த மாதிரி தான் ஒரு கதைக்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து இது ஏன் நிப்பாட்டினாகிறதுக்கு ஒரு காரணத்தை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு படம் அருமையான ஒரு படமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான். கடைசி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கும் அவருடைய அந்த வரலாற்று பக்கத்தில் வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து தனி ஒரு எப்படி சொல்கிறதுனா எப்போ பேசப்பட்ட ஒரு படமாக அமைகிறதுக்கான ஒரு படமாக வந்திருக்குங்கிறது தான் எனக்கு வந்த தகவல் சார். சரி, ஓகே. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வந்து தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸும் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் எந்த டேட் அப்படிங்கிறத. கமெண்ட் செக்ஷனில் இந்த படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை எம்எல்ஏ பிரச்சனைக்கும் ஜனநாயகன் பிரச்சனைக்கும் நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பிரச்சனை தான். அன்னைக்கு விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாங்க. இப்போது 6 மாதம் தான் ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து பெரும்பான்மையாக மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.